திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மதியழகன், அரசு மனு தள்ளுபடிக்கு முக்கிய காரணம் என்ன? நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசிக்கும் போது என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டாங்க? அதாவது இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட பொழுது வழக்கம் போலவே ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பினுடைய சாராம்சம் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் கூட நிராகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அதற்கு என்ன காரணம் என்பதை மிக சுருக்கமாக, அதாவது 2-3 வரிகளில் மட்டுமே சொல்லிவிட்டார்கள். ஆனால் தீர்ப்பினுடைய நகல் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அளவில் வாதம் செய்திருக்கிறார்கள். அவர்களினுடைய வாத பிரதிவாதங்கள் அனைத்தும் அந்த தீர்ப்பினுடைய நகலில் இடம்பெற்று இருக்கும். அதே போல அவர்கள் இதற்கு முந்தைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டியிருந்தால் அந்த தீர்ப்புகளும் அந்த உத்தரவில் இடம்பெற்று இருக்கும். இதையெல்லாம் தாங்கள் ஆய்வு செய்து எதற்காக இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தோம் என்பதுதான் அந்த உத்தரவினுடைய நகலில் மிக விலாவரியாக விளக்கப்பட்டிருக்கும். ஆனால் வழக்கமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவது என்பது ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக ரத்தின சுருக்கமாக, அதாவது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, தள்ளுபடி செய்யப்பட்டதா, ஏதேனும், அதாவது 2இல் ஏதேனும் இருந்தாலும் கூட எதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற காரணம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வகையில் தான் நீதிபதிகள் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் இந்த மனுவை அதிகாரிகள் தாக்கல் செய்திருப்பதாக நீதிபதிகள் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த தனி நீதிபதி CISFI, அதாவது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையை அழைத்ததில் எந்த தவறுமே கிடையாது. காவல்துறை தனது பணியை செய்யாததால் தான் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தக்கூடிய வகையில் தான் தனி நீதிபதி CISF பாதுகாப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் CISF பாதுகாப்புக்கு தனி நீதிபதி உத்தரவிட்டதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. அதே வேளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காகவே இந்த மேல்முறையீட்டு மனுவை அதிகாரிகள் தாக்கல் செய்ததாக தெரிவதாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவினுடைய நகல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். அதில் இதற்கான காரணம் என்ன என்ற இந்த கூடுதல் காரணங்கள் அந்த தீர்ப்பினுடைய நகலில் இடம்பெற்றிருக்கும். அரசோட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மலையோட உச்சியில தீபம் ஏற்றுவதற்கு அரசு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சது? மதியழகன், சட்ட ரீதியான மற்றும் பாதுகாப்பு காரணம் என்னென்னு அரசு குறிப்பிட்டாங்க? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு கூறுவது என்னவென்றால், வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றப்படக்கூடிய அந்த அதாவது இந்த விநாயகர் கோயில் பக்கத்தில் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் இந்த தீபமானது ஏற்றப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 2017ஆம் ஆண்டு தீர்ப்பு என்பது ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த பகுதியில் தான் வழக்கமாக ஏற்றக்கூடிய பகுதியில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். அது மட்டுமில்லாமல் எந்த பகுதியில் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை கோயில் நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வினுடைய தீர்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி கூற முடியாது. இந்த உத்தரவு என்பது இரு நீதிபதிகளினுடைய உத்தரவையே நீர்மறையில் இருக்கிறது. ஏனென்றால் 2017ஆம் ஆண்டு இரு நீதிபதிகள் அமர்வு எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை கோயில் நிர்வாகம் தான் முடிவு செய்ய முடியும் என்று இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. அதே வேளையில் கடந்த 100 ஆண்டுகளில் அதாவது இந்த விநாயகர் கோயில் அருகில் தான் அந்த தீபமானது ஏற்றப்பட்டு வருகிறது. அந்த தீபத்தூண் அருகில் எந்த விதமான தீபமும் ஏற்றப்படவில்லை. இதுதான் 100 ஆண்டு கால பழக்கமாக இருக்கிறது. அந்த பழக்கத்தை எப்படி இந்த முறை மாற்ற முடியும், இனி எப்படி மாற்ற முடியும் என்பதுதான் அரசினுடைய வாதமும் தர்கா தரப்பினுடைய வாதமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் மனுதாரர் தரப்பை பொறுத்தவரையும் 1916 மற்றும் 1965ஆம் ஆண்டுகளில் அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தீபத்தூண் என்ற இடத்தில் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவு இருக்கிறது. அந்த உத்தரவுப்படிதான் தற்பொழுது மீண்டும் அதே இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்ற ஒரு கோரிக்கை தான் இவர்கள் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 100 ஆண்டுகளாகவே அந்த இடத்தில் தீபம் ஏற்றும் பழக்கம் என்பது இல்லாத நிலையில் புதிதாக எதற்கு அந்த இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும்? அவ்வாறு தீபம் ஏற்றும் பட்சத்தில் ஒரு மத நல்லிணக்கத்திற்கான பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதம் சார்ந்த பிரச்சனைகள்
ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவேதான் அங்கு தீபம் ஏற்ற வேண்டாம் என்பது தங்களுடைய வாதமாக இருக்கிறது என்று அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது.